இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைக்கி வந்து ராஜிக்கும் கோமதிக்கு வந்து தீபாவளி யாரும் கொடுக்கல. ராஜி வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சா அப்படின்னா, கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து சோனியா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு, ராஜியோட அம்மா வீட்டுக்கு தான் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா உடனே சோனியா போய் பற்ற வச்சுறாங்க. ராஜிக்கும் கோமதி அக்காவுக்கும் தான் யாருமே தீபாவளி சீர் கொடுக்கல. ஏன் நீங்கள் வந்து ராஜிக்கு தீபாவளி சீர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி ராஜியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே உடனே ராஜியோட சித்தப்பா சொல்கிறாங்க, நான் ஏன் அங்கே எதுக்கு அவளுக்கு சீர் கொடுக்கணும், அவள் ஓடி போனவ தானே, அவளுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம திமிரா பேசுகிறாங்க. திமிரா பேசுனோன்னே உடனே ராஜியோட அம்மா, கொழுந்தனார் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம், என் மகன் ஒன்றும் உங்கள்கிட்ட வந்து தீபாவளி சீர்லாம் கேட்கல, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமதி வந்து காளையாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம பழனி போய் தீபாவளி சீர் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதோடு பார்த்திங்கன்னா கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனி டைம் பழனியை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிற அவங்க மச்சான் வந்து பார்த்த மணிக்கு சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.